தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து சர்க்கரை நோய்க்கும் உடல் வலிக்கும் சேர்த்து. இப்போ நீங்கள் யார் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்தாலும் இன்றைக்கி போனீங்கன்னா எனக்கு சர்க்கரை நோய் இருக்கணும், அதுக்கடுத்து என்னென்னா எனக்கு உடம்பு வலிக்குது, அதுக்கடுத்து என்ன எனக்கு தலைவலி. ஒருத்தர் ஒரு நோயை சொல்கிறதே கிடையாது. ஒரு நோய்க்கான மருந்து வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம்னா அவங்களால வந்து அந்த ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா அந்த இன்னொரு நோயும் இருக்குது அதையும் சேர்த்து செய்யுங்க. இது ரெண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் நல்லானா எங்களுக்கு நல்லா இருக்கும்லன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அன்றைக்கி தபாலில் பார்த்தா உச்சி முதல் பாதம் வரைக்கும் எழுதியிருந்தாங்க லெட்ரு. அதுக்கு ஒரு நாளைக்கு நான் மருத்துவம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியாக மருத்துவம் இல்லை. இப்போ 2 நோய்க்கு ஒன்றா சேர்த்து மருத்துவம். சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கணும்னா தினந்தோறும் ஒரு வகையான உணவு. இன்னைக்கு வந்து இட்லி சாப்பிடுங்க, மத்தியானத்தில் சாப்பாடு சாப்பிடுங்க, சாயந்தரத்தில் ஏதாவது ஒரு சிறுதானியங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள்னா வரகு, திணை, சாமை, குருதவாளி எதையாவது ஒன்று. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பருப்பு, இன்னைக்கு தோரம் பருப்புனா நாளைக்கு பாசி பருப்பு, அதுக்கு அடுத்த நாள் தட்டைப்பயிறு, அதுக்கு அடுத்த நாள் மொச்சப்பயிறு, அதுக்கு அடுத்த நாள் பச்சை பட்டாணி, இப்படி ஒரு 7 நாளைக்கு 7 வகை பயிரில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க. அப்போ என்ன செய்யும், நம்ம உடம்புல உள்ள சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்கணும். நம்ம உடம்புல உள்ள சுரப்பிகள் இன்னைக்கு ஆங்கில மருத்துவர் சொல்றார், உடம்புல வந்து 150 சுரப்பிக்கு மேல இருக்கு. 150 சுரப்பியும் வேலை செய்யணும். அந்த கணையம் வந்து வேலை செஞ்சாதான் அது வந்து எல்லா சுரப்பிக்கும் வேலை கொடுக்கும். கல்ல கரைக்கக்கூடிய அமிலங்கள் நம்ம உடம்புல சுரக்குது. ஆனா நம்ம சாப்பிட்ற உணவோ பஞ்சா இருக்குது. அது சொல்லும் போது சொல்றாங்க, தும்பப்பூவா வேணும் எனக்கு இட்லி, ஏன்னா கட்டியா இருந்தா அது செமிக்காதுன்னு. கிராமப்புறங்கள் அப்படி இல்லை, எடுத்து அடிச்சா ஒரு ஆள் கீழே விழுந்துரும். அப்படிதான் இருக்கும். தோசை போட்டாலும் சரி, இட்லி போட்டாலும் அதையே திண்டு செமிச்சிருவாங்க. ஏன் செமிக்கிறாங்கன்னா அந்த செமிக்கக்கூடிய அந்த திரவம் வந்து நம்ம உடம்புல சுரக்குது. அதனால நீங்க கல்லை திண்டாலும் அதை வந்து செமிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல தன்னால இருக்கு, சுரப்பி. அதனால தினந்தோறும் ஒரு உணவு, தினந்தோறும் ஒரு உணவு எடுங்க. இன்னைக்கு வந்து வரகுனா வரகு மட்டுமே பயன்படுத்துங்க. அந்த ஒரு வேளைக்கு அதுல வந்து குருதவாளி எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சி வச்சா அதெல்லாம் செய்யக்கூடாது. வரகுனா வரகை மட்டும் எடுத்து பயன்படுத்தி அதில் தோசையோ இட்லியோ அல்லது பொங்கலோ அல்லது சோறோ செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு திணை வந்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே திணை சாப்பாடு, திணை பொங்கல் அப்படின்னா திணையில மட்டும் செய்யுங்க. இப்படியே மாற்றி மாற்றி செஞ்சோம்னா நம்ம உடம்புல இருக்க அத்தனை சுரப்பிகளும் வேலை செய்யும். அத்தனை சுரப்பியும் வேலை செய்யும் போது ரத்தம் அதிகமாக ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் அதிகமாக ஊறும்போது சர்க்கரை நோய் காணாமல் போயிடும். உடம்பொலி தன்னால் சரியாயிடும். உடம்பொலிக்குன்னு ஒரு தனி மருத்துவம் இல்லை. நம்ம வந்து ரத்தம் ஊற வைக்க வேலை பார்க்கணும். சர்க்கரை நோயை விரட்டுறதுல முதல் இடத்துல இருக்கிறது கோவைக்காய். இது கோவைக்காய், கோவை பழம் நம்ம பார்த்துருக்கோம். கோவத்தை கட்டுப்படுத்துறதால தான் இதுக்கு கோவைக்காயின்னு பேர் வச்சாங்களோ என்னமோ. ஏன்னா தமிழர் எந்த ஒரு பேரையும் தவறாக வைக்க மாட்டாங்க, எல்லாமே சரியாக வச்சுருப்பாங்க. கோவை பழம்னா சிவந்த பழம்னு அர்த்தம். கோவை பழம் போல உதடு உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவை பழம்னா நல்ல சிகப்பாக இருக்கும். கோவை பழத்தை சாப்பிட்டிங்கன்னா இருதய நோய் சரியாயிடும். இது வேலி ஓரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும். வேலி ஓரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கோவை பழம் தொங்கும். அதை யாருமே பயன்படுத்துறது இல்லை. அது அப்படியே தொங்கி தொங்கி கீழே விழுந்துரும். அதை வந்து குயில்களும் கிளிகளும் வந்து சாப்பிட்டு அது ஆரோக்கியமாக வாழும். அந்த கோவை பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா இருதய நோயே வராது. கோவைக்காயை சமைச்சு சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கோவைக்காயை தினந்தோறும் சமைச்சு சாப்பிட்டோம்னா மது மோகம் குறையும். மது மோகம்னா எங்கள் வீட்டுக்காரர் அதிகமாக குடிக்கிறார், அந்த குடியை நிப்பாட்டணும்னா கோவைக்காயை தினந்தோறும் எந்த வகையிலையாவது சமைச்சு உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா குடிப்பழக்கம் மாறும். குடிப்பழக்கத்தை வந்து மாற்றக்கூடியது இந்த கோவைக்காய். இந்த கோவைக்காயில் எத்தனையோ ரகம் இருக்குது, எத்தனையோ வகை இருக்குது. இதுலேயே சிறு கோவை இருக்குது, அப்ப கோவை இருக்குது. இந்த மாதிரி கோவையில் வந்து எந்த கோவை எடுத்தாலும் நல்லதை செய்யும். கோவை பழத்தை சாப்பிடணும்னா எத்தனை கசப்பாக இருந்த கோவை காய் இருந்தாலும் அதனுடைய பழம் மட்டும் இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோவைக்காயை பயன்படுத்தி சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். சர்க்கரையை கட்டுப்படுத்தினா உடம்பு வலி போயிடும். உடம்பு வலி போகணும்னா அதுக்கு சேர்ந்தது கத்தரிக்காய். கத்தரிக்காயில் வந்து என்ன எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, பிஞ்சு கத்தரிக்காய். இந்த பிஞ்சு கத்திரிக்காயில் இருக்கிற சத்து எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருக்கா அதில் இருக்காது. கத்திரிக்காயின் அளவு சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேகம் அதிகம். கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காயை நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் பசி நேரத்தில் காலையில் தண்ணி விலகும் போது என்ன செய்வாங்க, சாப்பாடு வர நேரம் ஆச்சுன்னா ஒரு 4 கத்திரிக்காயை பிடுங்கினதும் அப்படியே சாப்பிட்ருவோம். அப்படியே சாப்பிட்டு நாங்கள் வாட்டு தண்ணி வாச்சிக்கிட்டே இருப்போம், பசிக்காது. ஏன்னா உடலை வந்து பாதுகாக்கக்கூடியது. கத்திரிக்காயினுடைய சாறை சாப்பிட்டோம்னா உடல் பலம் கூடும். கத்திரிக்காய் பிஞ்சை நேரடியாக சாப்பிட்டோம்னா அதனுடைய சத்துக்கள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். கத்தரி பிஞ்சை சமைச்சு பாருங்க. கத்தரி பிஞ்சில் நீங்கள் பொரியல் வச்சு பாருங்க. கத்தரி பிஞ்சை நீங்கள் எந்த வகையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. உள் உறுப்புகளை பாதுகாக்கும் போது உடல் வலியே இருக்காது. உடல் வலியே இல்லாமல் போச்சுனாலே உடம்பு பாதுகாக்கப்படும். உடம்பு பாதுகாப்பு இருக்குதுன்னா அந்த உடல் வந்து பாதுகாப்பாக இருக்க இருக்க சர்க்கரை நோய் வெளியே போயிடும்.
உடலை பாதுகாக்கணும். சர்க்கரையை கட்டுப்படுத்தினா உடல் வலி போயிடும். உடல் வலியை சரியாக்கணும்னா சர்க்கரை போயிடும். இந்த ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றதுக்காக வேண்டி இதுல நம்ம மிளகு சேர்த்திருக்கோம். மிளகை பத்தி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். மிளகு இருந்தா பகையின் வீட்லயும் சாப்பிடலான்னு. ஏன்னா யாரா இருந்தாலும் மிளகை சாப்பிடும்போது உடல் சுத்தமாகும், ரத்தங்கள் சுத்திகரிக்கும், மிளகினுடைய தன்மை தெரியும், அதனுடைய காரம் படப்பட சளிகள் உடையும். சளி இல்லாம போனாலே நிறைய நன்மைகள் நடக்கும். நிறைய நன்மைகள் நடக்கும்போது அதிக அளவுக்கு சாப்பிடுவாங்க. அவங்க உடலுக்கு தேவையான அளவு சாப்பிட்டா ரத்தம் சரியா ஊறும். சீரகத்தை ஏன் சொல்லியிருக்கோம்? சீரகம் சாப்பிட சாப்பிட உடல் சீராகும் போது உடல் வலி கட்டுப்படும். உடல் வலி கட்டுப்பட்டா சர்க்கரை நோய் சிறுக சிறுக விலகும். சர்க்கரைக்கு நாங்க இத்தனை மாத்திரை சாப்பிட்றோம், இவ்வளவு இன்சுலின் போடுறோம், அதை பத்தி நான் யாரையுமே கேட்க கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஊசியையும் மருந்தையும் தூக்கிட்டு அவங்க வயிற்றுல அவங்களே குத்தும் போது நமக்கு வேதனையா இருக்கு. அவங்க யாரு? நம்மளுடைய இனத்தவர். நம்மளுடைய இனத்தினா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நம்மளுடைய மனித குலம். இது தமிழரோ இந்தியரோ வேற இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்துவரோன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அவங்க ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் நம்ம மனித இனம் தான். மனித இனத்துக்கானவே பிறந்ததுதான் மருத்துவம். மனித இனத்தை காப்பாற்ற பிறந்த மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். இது மொழியோ நிறமோ மதமோ வேறுபாடு கிடையாது. எல்லாரும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். நம்ம குரங்குகள் கிடையாது. மனிதர்கள், ஆறறிவு படித்த மனிதர்கள். நம்ம எந்த நாட்டிலையும் போய் மருத்துவம் செய்யறோம். அதே மாதிரி எந்த நாட்டுக்காரங்க நமக்கு இங்க வராங்க. நம்ம மருத்துவம் உலகம் பூரா போறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் நான் பயன்படுத்துறோம்னா ஒவ்வொரு நோயாளியும் நல்லாகணும். ஒவ்வொரு நோயாளிக்கும் என்னால் கொடுக்க முடிஞ்சது குறைந்தது ஒரு 10 ரூபாய் மருத்துவமாகுது. அந்த 10 ரூபாய் மருத்துவம் போனாலே போதுமானது. அது அவங்கள காப்பாற்றும். இதோட சேர்ந்து நம்ம பூண்டை சேர்க்கிறோம். பூண்டை சேர்க்கும்போது அந்த பூண்டினுடைய தன்மை உடலை சீராக்கும். உடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. இதோட சேர்ந்து சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும், ரத்தத்தை சீராக்கும். இதோட நல்லெண்ணெய், கடுகு இவை எல்லாத்தையும் சேர்த்து மருந்தா செய்யறோம். இந்த நல்லெண்ணெய் கடுகு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ சர்க்கரைக்கும் உடல் வலிக்கும் சரி பண்ணக்கூடிய மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போறோம். இந்த சர்க்கரைக்கும் உடல் வலிக்கும் சேர்ந்து இப்போ மருந்து தயாரிக்கிறோம். இதுல முதல்ல நல்லெண்ணெயை பயன்படுத்துறோம். நல்லெண்ணெயை இதமான சூட்டா காய்ச்சும் போது எதை செஞ்சாலும் அதுல நம்ம முன்னோர்கள் கடுகு போட்டு தாளிப்போம். ஏன் கடுகு போட்டோம்னா அந்த மூலிகையோ அந்த காய்களோ அதனுடைய காரத்தன்மை நம்மளை பாதிச்சிடக்கூடாது. அதனாலதான் முதல்ல கடுகு கொஞ்சம் வெங்காயம் போடுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். ஏன் போட்டோம்னா அதை தாளிச்சா அதனுடைய தன்மைகள் கட்டுப்படும். அதனுடைய கோவங்களை கட்டுப்படுத்துறது. அதை தாளிக்கிறதுனா அதனுடைய கோவத்தை கட்டுப்படுத்துறது. அதனுடைய கோவத்தை கட்டுப்படுத்தினாலே அடுத்த மருத்துவம் அது எதை பயன்படுத்துறோமோ அது சரியான முறையில் பயன்படும். சரியான முறையில் பயன்பட்டா எல்லோருக்கும் நல்லதை செய்யும். அதனாலதான் முதல்ல நம்ம தாளிக்கிறோம். எந்த ஒரு குழம்பு வச்சாலும் எந்த ஒரு மருந்து செஞ்சாலும் தாளிக்கிறதுல தவறு கிடையாது. தாளிச்சோம்னா அந்த மருந்து சீரா வேலை செய்யறதுக்காக வேண்டிதான் அதை முன்னோர்கள் செஞ்சாங்க. கடுகு சேர்க்கும் போது கடுகு எண்ணெய் சேர்க்கறதுக்கு சமம். அந்த கடுகு சேர்த்து அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம். இப்போ கோவக்காயை பொடி பொடியா நறுக்கி அந்த கோவக்காயையும் சேர்த்து எண்ணெயில வரட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா கோவக்காயை நேரடியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கசப்பு அதிகமா இருக்கும். அந்த எண்ணெயில சேர்த்துட்டோம்னா அதனுடைய கசப்பு தன்மை குறைவாகவும் கத்தரிக்காயினுடைய காரத்தன்மையும் போடணும். கத்தரிக்காயும் சேர்த்து இந்த காரத்தன்மை குறையும் பொழுது அவங்களுக்கு கத்தரிக்காயை லேசா எண்ணெயில வாட்டி எடுத்து சாப்பிட்டாலே வயிற்றுல இருக்க புண்கள் ஆறும், உடல் வலி குறையும். கத்தரிக்காய்க்கு ருசி காம்புல. அதனால காம்பை அடி வரைக்கும் வெட்டக்கூடாது. முனையில உடைச்சி வெட்டி எறிஞ்சிட்டு அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத மட்டும்தான் வெட்டி எடுக்கணும். மீதி எல்லாமே கத்தரிக்காய் பிஞ்சில போடணும். கத்தரிக்காயை பிஞ்சை நேரா சாப்பிட்றது நல்லது. அந்த கத்தரிக்காய் பிஞ்சில இந்த காம்பு பகுதியை மட்டும் பிச்சா போதும். இந்த மாதிரி எடுத்துடணும். இது மீதி எல்லா காம்பையும் கண்டிப்பா போடணும். இதுல அதிக அளவு சத்து இருக்கு. இதனுடைய சத்துக்கள் யாருக்குமே தெரியாது. அந்த சத்துக்கள் மட்டும் இல்ல, கத்தரிக்காய்க்கு ருசியை கொடுக்கறதே இந்த காம்பினுடைய அடிப்பாகம் தான். காம்பினுடைய அடிப்பாகத்தை நம்ம பயன்படுத்துறோம். காம்பினுடைய மேல் பாகத்தை ஒடிச்சு எடுத்துட்டோம். இந்த மேல் பாகத்தை ஒடிச்சு எடுக்கிறோம்னா இதுல நரம்பு இருக்கு. இந்த நரம்புகள் உள்ள போய் செமிக்காம இருக்கும். செமிக்காம இருந்தா வயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடுச்சு, தொக்கம் விழுந்துருச்சுன்னு. அதை போய் பாத்தீங்கன்னா நீ அந்த குடலுக்குள்ள இருக்கிறத எடுக்கிறேன்னு சொல்லி அது ஒரு வைத்தியருங்க உறிஞ்சி எடுக்கிறாங்க. உறிஞ்சி எடுக்கும்போது இந்த காம்புகள் தான் அங்க வந்திருக்கும். அதனாலதான் இந்த காம்பை வேரோட எடுத்துட்டு காம்பு இல்லாத கத்திரிக்காயை பொடி பொடியா நறுக்கி நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கத்திரிக்காயினுடைய முழு பலனும் கிடைக்கும். கத்திரிக்காய் என்ன செய்யும் தெரியுங்களா? மலையிலிருந்து உருண்டு வந்தவனுக்கு கத்திரிக்காயினுடைய சாறு கொடுத்தா அந்த உடல் வலி போகும். சர்க்கரை நோயாளிக்கு அதை விட அதிக வலி இருக்கும், உடம்பு முழுவதும் வலி இருக்கும். அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க உடல் வலி குறையும்.
உடல் வலி மட்டும் இல்லை, அந்த கோவக்காய் சேரும்போது சர்க்கரையினுடைய அளவு குறையும். சர்க்கரையினுடைய அளவு குறையும் போது உடல் வலியும் அந்த சர்க்கரையும் சேர்ந்து கரையும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகமாக இருக்கும். அந்த கொஞ்சமான சுகமானது இதை வந்து வாரம் ஒரு முறை செய்யலாம், 3 நாளைக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடலாம். இந்த கோவக்காயை கத்திரிக்காயும் ஒன்றா வேக போட்டு அதனுடைய சாரங்கள் வந்து உள்ளே இறங்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்க்குறோம். தண்ணியை சேர்க்கும்போது அது நல்ல முறையில் வெந்துடும். அந்த எண்ணெயினுடைய தன்மை இருக்கும்போதே நம்ம அதை எடுத்துடுறோம். தண்ணி சத்து முழுவதும் அதில் சரியாயிடும். அதில் வெந்தது அரை வேக்காடாக தான் இப்போ வெந்திருக்கு. அரை வேக்காடாக வெந்ததை நம்ம எடுத்து இதை வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்டோம்னா இந்த சர்க்கரை நோய்க்கான அறிகுறியை குறைக்க ஆரம்பிச்சிடும். உடல் வலி குறையும். இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாங்க உடம்பு பூரா புண்ணா வலிக்கின்ற அந்த புண்ணா வலிக்கிறன்றது குறைய ஆரம்பிச்சிடும். இது வாரம் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் உடல் ஆரோக்கியம் கூடும். உடம்பு முடியாதவங்களுக்கு உடல் வந்து தேர ஆரம்பிச்சிடும். நம்ம கறி மீன் சாப்பிட்றவங்க இல்லை, இது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தான். சைவத்தில் சாப்பிட்றது உடலை தேத்துறதுன்னு அர்த்தம். உடலை வந்து தேத்துனோம்னா கத்திரிக்காய் கோவக்காயோட சேர்ந்து நல்லெண்ணெயை சேர்த்தோம்னா நல்ல உடல் தேரும். அதோட சேர்ந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, கடுகு இவை எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்க்குறோம். இது எல்லாம் சேர்ந்த கலவையை நல்லா வேக வச்சு அது ஒரு அரை வேக்காட்டில் வெந்து இறக்கியிருக்கிறோம். இதை வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மாதிரி இருக்குது. இது வந்து கோவக்காய். இந்த கோவக்காய் வந்து வெந்து போயிடுச்சு, அரை வேக்காட்டில் இருக்குது. கோவக்காயை பச்சையாகவே சாப்பிடலாம், கத்திரிக்காயை பச்சையாகவே சாப்பிடலாம், சின்ன வெங்காயத்தை பச்சையாகவே சாப்பிடலாம், எல்லாமே பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் அரை வேக்காட்டில் நம்ம இதை பயன்படுத்துறதால அரை வேக்காடு வெந்தது பாதி வெந்து வேகாமல் இருக்கும்போது இது வந்து ஆப் பாயில்னு சொல்லுவாங்க. இந்த அரை வேக்காட்டில் வெந்ததை இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடலுக்கு முழு சத்தையும் கொடுக்கும். முழுமையாக வெந்துருச்சுன்னா அது தீயில வெந்ததுக்கு சமம். தீயில வேகாமல் பாதி வெந்து பாதி வேகாமல் இப்போ எடுத்திருக்கோம். அந்த முறையில் நம்ம சாப்பிட்டோம்னா உடல் வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல சுகமாக இருக்கும், உடல் லேசாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, முதல்ல நடந்தா மேலெல்லாம் வலிக்குது அப்படின்வாங்க, நடக்கவே முடியலன்னுவாங்க. அவங்க கொஞ்சம் வேகமாக நடக்கலாம். அதே மாதிரி உடல் வலி மட்டும் இல்லை, சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும். சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும் பொழுது சர்க்கரையினுடைய அளவு குறைய உடலில் வந்து ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஊறும்போது அவங்க சாப்பிட்ற மாத்திரையினுடைய அளவை குறைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்றவங்க உணவுகளை கூட்டுங்க. உணவுகளில் பாரம்பரிய உணவு எடுத்துக்கங்க, சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டு மாத்திரையினுடைய அளவை குறைச்சி வயிறில் புண்ணு இல்லாமல் போகணும். எந்த ஒரு மாத்திரையை குறிப்பிட்ட காலம் 15 வருஷம் எடுத்துக்கிட்டா அந்த சிறுநீரகம் பாதிச்சிடும், உடல் உள் உறுப்புகள் பாதிச்சிடும், இருதயம் பாதிச்சிடும், நம்ம மூளையே வந்து அதுக்கு அடிமையாயிரும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மாத்திரையை போடலன்னு நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு மூளையை அடிமையாக்கக்கூடிய அளவுக்கு மருந்துகள் வந்துருச்சு. அந்த மூளை அடிமை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பொருள்களை நம்ம சமைக்கணும். இவைகளை வந்து சமையலாக உணவுப் பொருள் மாதிரி செஞ்சுக்கணும். இது மருந்தாவே நினைக்க கூடாது. மருந்துனாலே பயப்பட வந்துடுவாங்க. இது மருந்து கிடையாது. இது ஒரு சின்ன உங்களுக்கு வந்து மத்தியானத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். பெரியவங்களுக்கு ஐயோ மருந்தே செய்யாது, நாட்டு மருந்தே எங்களுக்கு வேணான்றவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டிலிருந்தே வந்து விழுந்தவங்க மாதிரி. அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் இதை செஞ்சது தான். இன்னைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதை வெறும் பொரியல் தான் வச்சு பாருங்க, சாப்பிட்டு ருசி கண்டதுக்கு அப்புறம் உடல் வலி மறுநாள் குறைஞ்சிருச்சு. மறுநாள் குறைஞ்சதால இதை தினந்தோறும் செய்யணும், தினந்தோறும் செய்யக்கூடாது. வாரம் ஒரு முறை இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடல் பலம் அதிகரிக்கும், சர்க்கரை நோய் குறையும், உடல் வலி குறைஞ்சி நீங்கள் அனைவரும் இந்த மருந்தை தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஈரோடை சேர்ந்த கார்த்திக் என்பவர் மூலம் பைல்ஸு அந்த ரத்த மூலம்னு சொல்லுவாங்க, அந்த மூலத்தை வந்து கேட்டு எழுதியிருக்காங்க. மூலத்தால் உட்கார முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலம்னா நம்மளுடைய அடியினுடைய பாகம், அந்த சக்கரம் சொல்லுவாங்க. உடம்புல மேலே கீழே இருந்து மேலே 5 சக்கரம் 7 சக்கரம்னு சொல்லுவாங்க. அதில் கீழே உட்காந்து மூலாதாரம் உட்கார்ற இடம் தான் பேர் மூலம். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரொம்ப தொல்லை வர்றதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற நம்ம சோஃபா வந்து உட்கார்றோம். அந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காற்று போக இடம் இருக்காது. நம்ம போடுற வந்து துணிகள் வந்து இந்த மாதிரி சிறு வயசில் இன்னைக்கு எல்லாருமே வந்து கடினமான இந்த பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி போடும்போது காற்று உள்ளே போகாது. காற்று போகாமல் இருக்கிறவங்க அந்த சோஃபாவில் உட்காரும்போது உடல் சூடு முழுதும் கீழே இறங்கி மீண்டும் மடலுக்கே போகும்போது அந்த ஆசன வாயில் வந்து அந்த சூடு ஏறும்போது அந்த குடல்கள் சூடை தாங்காமல் கீழாமல் வர்றது. இது வர்றதுக்கு காரணம் இதுதான் மூலம். இது நிறைய பேருக்கு தெரியாது. மூலம்னா எங்கேயோ இருந்து வருதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம உட்கார்றதுக்கு வந்து சரியாக ஒரு வட்டமாக ஒரு துண்டை சுருட்டி வச்சு அது மேலே நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த மூலம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மூலம் கண்டிப்பாக அழிஞ்சு போகும். மூலம் இருக்குதுன்னா அவங்க வந்து அதிக அளவு
கடின உணவு சாப்பிடுவாங்க. கடின உணவு சாப்பிடும்பொழுது அந்த மூலம் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும். உணவு சாப்பிட்றவங்க, இந்த மூலம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேழ்வரகுல புட்டோ கேழ்வரகுல களியோ எதுவுமே கூழ் கூட குடிக்கக்கூடாது. ஏன்னா மலத்தை இருக்கக்கூடியது. மலத்தை இருக்கும் பொழுது மலம் வெளியில் வரலன்னா ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் இந்த மூலம் உள்ளவங்களுக்கு. இந்த மூலத்திலே வந்து சில பேருக்கு பாதி வெளியில் வந்துடும். மீண்டும் வந்து அது உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மருதாணி இலையை அரைச்சி அந்த மருதாணி இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கழுவிட்டு வந்தாங்கன்னா அந்த மலைக்குடல் புண்ணு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதுவே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மேலே போயிடும். அவங்க அப்படியே போய் உக்காந்தா அது நஞ்சு அந்த இடம் புண்ணாயிடும். கண்டிப்பாக அவங்க வந்து உட்கார்ற சேரில் கீழே ஓட்டைகளாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே இருந்து காற்று நமக்கு கிடைக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கட்டில் பார்த்தீங்கன்னா பனை ஆக்கையில் கட்டியிருப்பாங்க. பனை ஆக்கையில் வந்து சிறிதாக ஓட்டை இருக்கும். உங்களுக்கு கீழே இருந்து உடம்பு முழுவதும் காற்று கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதுகில் புண் வராது, படுக்கை புண்ணே வராது. இன்னைக்கு எல்லாரும் படுத்த படுக்கையில் இருக்கிறதுல படுக்கை புண் வந்துடுது. ஏன் வந்துடுது? கீழே காற்று போகலை. காற்று போனாலே புண் வராது. அப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்மளுடைய முழு பலமும் முழு எடையவும் அந்த அடிபாகம் தான் தாங்குது. அந்த அடிபாகம் தாங்குற இடத்துல உடல் சூடு கண்டிப்பாக ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம உடலில் பூரா தாங்குது இல்லையா, அந்த இடத்துல சூடு ஏற்பட்டு அந்த சூடு வெளியாகாமல் இருக்கிறதால தான் அது மூலமாகுது. அந்த சூடு ஆக்கிட்டோம்னா அந்த மூலம் நமக்கு வராது. அந்த மூலத்துக்கு வந்து சுண்டைக்காய் வத்தல். நமக்கு இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனீங்கனாலே ஒரு 3 சுண்டைக்காய் வத்தலை வைப்பாங்க. போனதுமே அது தூக்கி வெளியில் போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா அது எதுக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. சுண்டைக்காய் வத்தலை தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா நெய்யில் பொறிச்சு சாப்பிட்டா அந்த மூலம் காணாமல் போயிடும். சிறுவர்களுக்கு தினந்தோறும் 2 சுண்டைக்காயை வந்து நெய்யில் வறுத்து அந்த சாப்பாட்டு கூட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி மூலன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இது சிறு வயதிலிருந்தே கொடுத்துட்டு வரணும். அந்த மூலம் இருந்தால் அவங்கள வந்து உடல் ஒல்லியாக தான் வச்சுருக்கோம், குண்டாக விடாது. ஏன்னா அது வந்து உஷ்ணம் அதிகமாகி ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். ரத்தம் போகும்போது அவங்களுக்கு வந்து மனசு பாதிப்பாகும். அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சீக்கிரம் செமிக்காது அல்லது பசியே எடுக்காது. இந்த நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. எதை போய் பார்த்தாலும் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட ஒத்துக்கிறாது உடம்பு. அவங்க வந்து கம்மங்கூழ் குடிக்கணும். கம்மங்கூழ் குடித்தா குடல் வந்து விரிவடையும். குடல் விரிவடையும் போது உடல் சூட்டை குறைக்கும். கம்மங்கூழ் வந்து இந்த மழை காலத்தில் குடிக்கக்கூடாது. மழை காலத்தில் குடித்தா அதிக அளவு குளிர்ச்சி ஆகும். அதனால் அங்கே என்ன செய்வாங்க, கிராமப்புறங்களில் இதை வந்து களியாக மாற்றிடுவாங்க அல்லது தோசையாக ஊற்றி எடுத்துருவாங்க. கம்மன் தோசை, கம்பன் ரொட்டி இந்த மாதிரி சுட்டு எடுத்துருவாங்க மழை காலத்தில். வெயில் காலத்தில் அதை கூழாக காய்ச்சுவாங்க. கூழாக காய்ச்சும் போது என்ன செய்கிறீங்களா, கம்பு எடுத்து தண்ணியில் ஊற போடுறோம். தண்ணியில் ஊற போட்டு மீண்டும் ஊறின கம்பு எடுத்து மீண்டும் தண்ணியோட சேர்த்து அதை வந்து தண்ணியை தெளிச்சே இடிப்பாங்க. தண்ணியை தெளித்து இடித்தது இல்லாது மீண்டும் திருப்பி எடுத்து தண்ணியை ஊற்றி திருப்பி காய்ச்சுவாங்க. திருப்பி கட்டியாகும். மீண்டும் எடுத்து தட்டில் போடும்போது மீண்டும் தண்ணியை ஊற்றி கரைக்கிற. எத்தனை முறை அதில் தண்ணி ஊற்றுறாங்க, அத்தனை தண்ணிகளும் அதோட வாங்கிக்கிறோம். கடைசியில் அதை குடிக்கும்போது உடலில் உள்ள சூடுகள் போயிடும். அந்த மூலம் இருக்கிறவங்களுக்கு கம்மங்கூழ் அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யும். கம்மங்கூழ் சாப்பிட மூலம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் மூலம் இருக்குது. ஆனால் அந்த மூலம் வராமல் பார்த்துக்கிறணும். மூலம் இல்லாதவங்க யாரும் இல்லை. மூலம் இருக்கிறது வெளிவரதுக்கு காரணம் அந்த உடல் சூடு வந்து அந்த மாதிரி இருக்கிறதால. நீங்கள் உட்கார்ற எல்லாருமே இன்னைக்கு பெண்கள், நிறைய பெண்கள் வந்து ஒல்லியாக இருக்காங்க. நிறைய ஆண்கள் வந்து மெலிஞ்சு போயிருக்க காரணம் அவங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உள்ள நாற்காலிகளில் சேரில் வந்து எந்த வகையிலையும் காற்று போகாது. ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஐபி பெரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக துண்டு போடலை. அது ஒரு புது வகையான தலகாணியை தச்சு கீழே காற்று போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு இந்த தொல்லை இருக்காது. ஏன்னா குறைஞ்சது 8 மணிலேருந்து 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அந்த 12 மணி நேரம் வேலை செய்யும்போது உடல் சூடு கீழே இறங்கி அவங்களுக்கு மூலமாக வந்து அந்த உடல் சூட்டால் அந்த இடம் பூரா புண்ணாயிடுது. புண் மட்டும் இல்லை, பருக்கள் மாதிரி வந்துடுதுன்னு சொல்லி புதுசாக வருதுனாங்க. ஏன்னா அந்த வெளியே வர இடம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, துர்நாற்றங்கள் வீசும். அந்த இடம் வந்து புண்ணாயிடுச்சுன்னா அவங்க நடக்கும்போது அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு வந்து பாதுகாக்கணும்னா ஒரு துண்டோ அல்லது வட்டமாக ஒரு தலகாணி தைச்சி அதில் 4 புறமும் காற்று வர மாதிரி 4 சிறு குழாய்களை வச்சு ஒவ்வொரு இதுலேயும் அது வேலை செய்கிற பணி நிலையத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு தலகாணியை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா யாருக்குமே நோய் வராது. மூலம்ன்ற நோய் இது நிறைய பேருக்கு தெரியாது. போய் பார்த்தோமா, சோஃபா அது 10,000 ரூபா சோஃபா சொகுசாக தான் இருக்கும். உட்காந்தாச்சுன்னா சொகுசாக ஆப்ரேஷன் பண்ணத்தான் வேணும்.
ஏன்னா காற்றே கீழே போகாது. காற்று கீழே போகாமல் இருந்தால் நம்ம வந்து சுகமான வாழ்க்கை வாழலாம். நம்ம ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சிருக்கிற மாதிரி அந்த சோஃபாலேயும் கீழே இருந்து காற்று வரா மாதிரி பண்ணிட்டா நமக்கு நோயே வராது. நோய் வராமல் இருக்கலாம். நம்ம பார்க்கலாம், நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம், சோஃபாவில் பெரிய அதிகாரி உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் நடிகை உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும் போதே பார்க்கலாம், கால் மேலே கால் போட்டு தான் உட்கார முடியும், நேராக உட்கார முடியாது. ஏன்னா கீழே காற்று போகணும். காற்று போனால் தான் அந்த மூலமே இருக்காது. காற்று போகாமல் நேராக சமமாக உட்காந்தா அவங்களுக்கும் சூடு ஏறிடும். அப்போ அந்த சமாளிக்கிறதுக்கு தான் அந்த சோஃபா. அந்த வலி இருக்கும்போது சாஞ்சி சாஞ்சி உட்கார்றதுக்கு அந்த சோஃபா வலிக்காமல் இருக்கும். அந்த மூலத்தினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் மூலம் வந்து அதிகரிக்கும். அந்த மூலத்துக்கு சுண்டைக்காய் வத்தல் அல்லது சுண்டைக்காய், மலை சுண்டையாக இருக்கட்டும், தரச்சுண்டையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நெய்யில் பொரிச்சு, சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பெரியவங்கன்னா ஒரு 10 சுண்டைக்காயை வந்து நெய்யில் பொரிச்சு சாப்பிடுங்க. சிறியவர்களுக்கு 2 சுண்டைக்காய் வத்தலை கொடுங்க. குழந்தைகளுக்கு அந்த மூலமே இருக்காது, பெரியவங்களுக்கும் அந்த மூலம் இருக்காது. அது பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் எல்லாரும் சாப்பிடலாம். சுண்டைக்காய் வந்து மூலத்தை வந்து அறுக்கக்கூடியது. இந்த சுண்டை வத்தலை சாப்பிட்டு மூலம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.